பீஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படின்ற ஒரு முக்கியமான போயம். ஸோ இந்த போயமில் பொறுத்த வரைக்கும் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பட் ஒரு சில பேராகிராஃப்ஸ், அதாவது ஒரு சில ஸ்டான்சாஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணுவோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்பயும் போல் நம்ம சீரீஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டில் நம்ம மூவ் பண்ணுவோன்னு. ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து பேக் சைடில் இருக்குது. நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. யூ கேன் ஜாயின் அட் எனி டைம். சரி, ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி போயம். ஸோ த சீரீஸோட 4th போயமான தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் அப்படின்ற போயம் பற்றி பார்க்க போகிறோம். விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த ஈசோப்ஸ் ஃபேபிள் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஈசோப்ஸ் ஃபேபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கலெக்ஷன். அது என்ன கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசோப் அப்படின்றவர் அவர் என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் அ ஸ்லேவ். அவரோட அடிமையாக இருக்காரு. அவர் ஒரு ஸ்டோரி டெல்லராக இருக்காரு. எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா எந்த காலத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இட் இஸ் இன் கிரீஸ் அண்ட் அட் த சேம் டைம் 620 இருந்து 564 BCயில் வந்து அவர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்காரு. ஸோ இவரோட இந்த ஃபேபிளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வராங்க. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸ் ஆர் அமாங் த ஏர்லியஸ்ட் புக் டு பி பிரிண்டட். சரி, ஓகே, ஏசோப்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ ஃபேபிள்னா என்ன? ஃபேபிள் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி that teaches us a moral lesson. Usually the characters in the fables are animals. ஆனால் இந்த ஃபேபிளோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அனிமல்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்செக்ட்ஸாக இருக்கலாம். அதில் தான் வந்து இந்த ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் வராங்க. திஸ் போயம் தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் teaches us the importance of ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங். இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாரல் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாரல் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நன் அதர் தென் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஜஸ்ட் ஒரு ஹார்ட் ஒர்க்காக இல்லாமல் அதோட பிளான் பண்ணி இருக்கணும் அப்படின்றத வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம்டு டு சிங் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு ஒரு சின்ன கிரிக்கெட் அக்கஸ்டம் டு சிங் அப்படின்னா இட் இஸ் டு பி யூஸ் டு சிங். அதுக்கு எப்போ பார்த்தாலுமே பாடுறது தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாடுறதை வந்து இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டுன்றதை வேறு எதையும் சொல்ல அது பார்க்க வந்து வெட்டிக்கிளி மாதிரியே இருக்கும். மழை காலத்தில் வந்து நமக்கு வந்து இந்த கிக் அப்படின்னு வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஊரில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் அது என்ன பண்ணும், அந்த கீச் சவுண்டை தான் வந்து சிங்குன்னு சொல்கிறாங்க. Through the warm sunny months of gay summer and spring. அது எப்போ பாடுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலம் அடித்து நல்லா ஜாலியாக இருக்கிறது தான் வந்துட்டு ஜாலி சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் தான் சொல்கிறாங்க. கேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாலி, அப்படி மட்டும் இல்லாமல் கிளாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜாய்ஃபுல் ஆஸ் வெல் அஸ் கிளாட் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். அப்போ அந்த சம்மர் காலத்தில், அதாவது வெயில் காலத்தில் நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா பாடிக்கிட்டே அது வந்து சுற்றிட்டு இருக்கு. began to complain when he found that at home. அப்போ திடீர்னு என்ன பண்ண ஆரம்பிக்குது, திடீர்னு புலம்ப ஆரம்பிக்குது, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா his cupboard was empty and winter was come. அதாவது இவ்வளோ நாள் வந்து நல்லா வெட்டியாக போகிற இடத்துலலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துச்சு, எதையுமே சேமித்து வைக்காமல். திடீர்னு பார்த்தா திடீர்னு வின்டர் வந்துருச்சு. வின்டர் வந்தோடனே வெளியே போய் அதால் வந்துட்டு எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஃபுட்டை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா பூச்சிகளும் வந்து வின்டர் சீசனில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அதுக்கான ஃபுட்ஸும் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, வீட்லேயே ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஒரு கபோர்டை திறந்து பார்க்குதான், அங்கேயும் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த வின்டர் வாஸ் கம் அப்படின்றத அங்கே வந்து அது வந்து புரிஞ்சுக்குது. ஓகே, நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட் ஆன் த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட், நாட் அ ஃப்ளவர் குட் ஈ சி, நாட் அ லீவ் ஆன் அ ட்ரீ அப்படின்றான். அதாவது ஒரு க்ரம் அப்படின்னா பீஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பருக்க சோறு கூட இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. ஆன் த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட், வின்டர் சீசன்னா ஸ்னோ வந்துடும். ஸ்னோ வந்தோடனே அந்த இடத்துல என்னது, ஈவன் ஒரு ஃப்ளவரை கூட பார்க்க முடியல, அதே மாதிரி மரத்தில் இருக்குல்ல ஒரு இலையை கூட பார்க்க முடியல அப்படின்றத வந்து இதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டான்ஸாக்குள்ளே போகலாம். Oh, what will become, says cricket, of me? At last, by starvation and famine made bold.
ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட். இதை கூட அப்படியே கேட்கலாம் எக்ஸாமில். ஓ வாட் வில் பிகம் வாஸ் செட் பை ஹூம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரிக்கெட் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அந்த கிரிக்கெட் கேட்குது. கடைசியாக என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது அது ரொம்ப பட்னியில் அப்படியே ஸ்டாவ் ஆகுது. அதே நேரத்தில் ஃபமைன் மாதிரி அதுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஃபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரிசா ஃபமைன் சொல்லி 1866 வந்து நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட ஐஎன்எம்ல படிச்சிருப்போம். ஃபமைன் அப்படின்னா என்னது, அந்த காலத்தில் வந்து சோறுக்கு வந்து கிடைக்காம நிறைய பேர் இறந்தாங்க, ஒரிசா ஃபமைன். அதே மாதிரி நம்மளோட சென்னையில் வந்து ஃபமைன் வந்தது, அது எந்த காலத்தில் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேட் போல்ட் ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரெம்பிளிங் வித் கோல்ட் அவே ஹி செட் ஆஃப் டு அ மிசர்லி ஆண்ட். அதாவது அப்படியே போல்டாக ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுது, வெளியே மழையும் பெஞ்சாலும் சரி ஸ்னோ இருந்தாலும் சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு அது கிளம்பி போகுது. அப்படியே வேர்க்க அதாவது மழையில் நனைஞ்சு அது போயிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்டை போய் பார்க்குது. அது என்ன ஆண்ட்னு சொல்கிறாங்கன்னா மிசர்லி ஆண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டிங்கி அதாவது கஞ்சத்தனம், அன்ஜெனரஸ் கொடுக்கறதுக்கு மனசே இல்லாத அப்படின்னு வந்து சொல்றாங்க. டு see if to keep him alive he would grant him shelter from rain. இது ஃபுல்லாவே ஒரு லைன், ஓகேங்களா? டு see if to keep him alive he would grant him shelter from rain. அதாவது இப்போ அங்கே போய் கேட்போம், அந்த இதில் போய் என்ன கேட்குது, நம்ம வந்து உயிரோட இருக்கணும்னாச்சு அந்த இது வந்து அந்த ஆண்ட் வந்து நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு அந்த கிரிக்கெட் வந்து நினைச்சு போகுது. அண்ட் அ மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின் he wished only to borrow he would repay it tomorrow. and a mouth full of grain, இருக்கிறதுக்கு இடம் மட்டும் இல்லாமல் ஒரு வாய் சோறாது கொடுக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் நிற்க அங்கே வந்து என்ன நடக்குது, அதுலேயும் முக்கியமாக அது என்ன பண்ணுதுன்னா கிரிக்கெட் வந்து அது கடனாக தான் வாங்கணும்னு நினைக்குது. டு பாரோ அப்படின்றது தான் நினைக்குது. அண்ட் ஹி வுட் ரீபே இட் டுமாரோ, அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆண்ட்டை போய் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குதா இல்லை ஷெல்டர் கொடுக்குதான்னு. பட் ஆத்தர் வந்து ஃபேபிள் ஈசோப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிசர்லி ஆண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம வந்து ஸ்டிங்கி அப்படின்னு சொல்கிறோம், அன்ஜெனரஸ். இந்த ரெண்டு இதில் வந்து ஒரு ஆண்ட்டை வந்து அவங்க வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளில் இந்த வார்த்தை இருக்கும் மிசர்லி, இன்டெலிஜென்ட், இதில் எந்த வார்த்தை இருந்தாலும் நீங்கள் கொடுக்க போகிறது என்னவா இருக்கணும், மிசர்லி ஆண்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக்குள்ளே போகலாம். இஃப் நாட் ஹீ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன், பட்னிலே கடந்து சாகணும், அண்ட் சாரோ கஷ்டப்படணும். சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட், ஐ எம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட் பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ அப்படின்னு அது சொல்லும் போது, நான் இப்படியே போனேன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆண்ட் வந்து அந்த கிரிக்கெட்டுக்கு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட் பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ வி ஆண்ட்ஸ் நெவர் லெண்ட். நான் வந்து உனக்கு வந்து உன்னோட அடிமை தான், நான் அதே நேரத்தில் உன் ஃப்ரெண்டாக கூட இருந்துட்டு போகிறேன். ஆனால் எங்கள் ஆண்ட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எதையும் வந்து பாரோவும் பண்ண மாட்டோம், கேட்டு வாங்கிக்கவும் மாட்டோம், அதே நேரத்தில் நாங்கள் கேட்டு கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லு. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், அப்போ நான் உனக்கு கேட்குறேன், நீ சொல்லுடி கிரிக்கெட்டு, என்ன பண்ண நீ வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ண, டிட் யூ லே எனிதிங் பை அப்படின்னு வந்து கேட்குது. டிட் யூ லே எனிதிங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம் அப்படின்னு கேட்குது. நல்லா தானே இருந்துச்சு, இவ்வளோ நாள் வந்து சம்மர் இருந்துச்சு, அப்போ வந்து ஃபுட்டு எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கும், அப்போ எதுக்காக வந்து நீ வந்து அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்த, என்ன பண்ணாமல் நீ ஃபுட்டை ரெடி பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்க அதுக்கு வந்து கோத் த கிரிக்கெட் நாட் ஐ. கோத் அப்படின்னா செட் அப்படின்னா அதுக்கு இந்த கிரிக்கெட் என்ன சொல்லுச்சுன்னா நான் அப்போ எதுவும் பண்ணலை, அப்போ நான் சேர்க்கலை அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அடுத்த ஸ்டான்ஸில் இதோட கண்டினியூஷன் இருக்கு. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுது. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், அப்போ வந்து நான் அப்படியே நிம்மதியாக இருந்தேன். அப்படி நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஐ வாஸ் சிங்கிங் டே அண்ட் நைட். எதை பற்றியும் கவலைப்படலை, அந்த கிரிக்கெட் வந்து எதை பற்றியுமே கவலைப்படலை, நாளைக்கு உன்னை பற்றி அது யோசிக்கலை. அப்போனா தானே அதுக்கு அந்த கிரிக்கெட் கேன் டூ சம்திங் டுவர்ட்ஸ் இட். அது வந்து எதுவுமே திங்க் பண்ணாமல் ஸோ லைட்டாக இருந்து ஐ சாங் டே அண்ட் நைட் ஃபார் ஆல் நேச்சர் லுக் கே. எல்லாமே வந்து அப்படியே நல்ல நிம்மதியாக இருக்குது, எல்லாமே ஜாய்ஃபுல்லாக இருக்குது, நேச்சரே ஜாய்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்மைர் பண்ணிக்கிட்டு அதை 2 தடவை கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டேஷன். யூ சாங் சார் யூ சே, அதுக்கு வந்து அந்த ஆண்ட் வந்து கேட்குது யூ சாங் சார்,
யூ சே அப்படின்னு வந்து கேட்குது. இன்னதே பாடிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குது. கோ தென் சேஸ் த ஆண்ட், அப்போ கிளம்பிடு, இப்போ போய் நல்லா டான்ஸ் ஆடு, அப்படியே வின்டரும் போயிடும் அப்படின்னு வந்து அதை கிண்டல் பண்ணுது. ஒரு மாதிரி விக்கெட்டாக வந்து பேசுது. thus ending he hastily lifted the wicket அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹாஸ்டிலி அப்படின்னா ஹரிட்லி, வேக வேகமாக என்ன பண்ணுது, வெளியே நின்றுட்டு இருக்க அந்த கிரிக்கெட்டை பார்த்துட்டு டக்குன்னு சரி சரி கிளம்பு, நீ போய் டான்ஸ் ஆடு, வின்ட்ரும் போயிடும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு விக்கெட்டுன்றது டோரை வந்து இது பண்ணி லாக் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டேர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். அப்போ என்ன சொல்லுது, அப்போ வந்து அதை வந்து சரி வேறு வழி இல்லை, டோரை போட்டனோட சரி நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு வந்து அந்த கிரிக்கெட்டும் வந்து கிளம்பிடுது. ஓகே, ஃபோக்ஸ் கால் திஸ், இதோட வந்து போயம் முடியுது. ஓகேங்களா, இதோட வந்து போயம் முடியுது. ஃபோக்ஸ் கால் திஸ் ஃபேபிள் ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் கால் திஸ் ஃபேபிள், இதை தான் வந்து என்ன சொல்றாங்க, ஃபேபிள்னு வந்து சொல்றாங்க. ஐ வில் வாரண்ட் இட் இஸ் ட்ரூ, ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு உண்மையான சம்பவம், இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இதுதான். இதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட்டுக்கும் 4 லெக் இருக்கு, அந்த பூச்சிக்கு வந்து 4 கால் அப்படின்றாங்க. ஆனால் சில கிரிக்கெட்டுக்கு வந்து 2 இருக்கு அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்த்தா அவங்க வந்து யாரை மீன் பண்ணுறாங்கன்னா ஹியூமன்ஸ் ஆகிய நம்மளை தான் மீன் பண்ணுறாங்க. நம்மளையும் பல பேர் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாமல் இன்னைக்கு சும்மாவே உட்காந்துட்டு நேரம் வரப்போ போய் என்ன பண்ணுறதுன்னு போனோம்னா என்ன யூஸ் இருக்குது, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிளாபரிங் அண்ட் அட் த சேம் டைம் ஆஃப் பீயிங் சாரோ அப்படின்னு வந்து கடைசியாக கேட்டு வந்து முடிக்கிறாங்க. ஸோ சினோனிம்ஸ் பாருங்க, அக்கஸ்டம்டுனா டு பி யூஸ்டு, எனக்கு வந்து பழகி போச்சு அப்படின்றான். கே அப்படின்னா ஜாய்ஃபுல் கிளாட், க்ரம் அப்படின்னா பீஸ் ஆஃப் பிரெட், ஃபமைன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி, மிசர்லி அப்படின்னா ஸ்டிங்கி அன்ஜெனரஸ், கோத் அப்படின்னா செட், ஹாஸ்டிலி ஃபாஸ்ட் ஆர் ஹரிட்லி, வாரண்ட் கேரண்டி ஆர் ப்ராமிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டக் சினோனிம்ஸ் படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டெஸ்ட் படிச்சோன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் ஐ கேன் பி வெரி கான்ஃபிடென்ட் நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் ஆர் டெஸ்ட் சீரீஸ், வில் பி ஹெல்ப்ஃபுல் த்ரூ அவுட் த ப்ராசஸ். ஓகே, அடுத்து ஸோ இப்போ அடுத்து வந்து we can go to the book back question. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த லைன் எந்த போயம்லேருந்து வந்ததுன்னு கேட்கலாம், இந்த லைன் எந்த போயட்டால் எழுதப்பட்டதுன்னு சொல்லி இன்டைரக்டாகவும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ வாட் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட்? சிங் அண்ட் டான்ஸ், வெயிட் அ மினிட், sing and dance and through the warm sunny months. Name the seasons mentioned here. Summer and spring, ரொம்ப important. What are the seasons that have been mentioned in the poem The Ant and the Cricket அப்படின்னு கேட்டாங்கன்னா you should be ready to write summer and spring. Who does he refer to? He refers to the cricket. Why was his cupboard empty? Cricket didn't lay aside anything for winter. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். What couldn't he find on the ground? Any piece of bread on the ground. என்னன்னா சாப்பாடே அவரால் கண்டுபிடிக்க முடியல. Why was the ground covered with snow? Because it was winter season, that is snowy season அப்படின்னு வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, மூவிங் வித் நெக்ஸ்ட். What was the cricket bold? Starvation and famine. எது வந்து ஒரு கிரிக்கெட்டை வந்து ரொம்பவே வந்து போல்ட் ஆக்குச்சு, இந்த மாதிரி போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு கேட்டால் starvation and famine. Why did the cricket drip and tremble? Because it was wet and cold. அதாவது வெளியே போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, கோல்டாக இருந்துச்சு, அதனால தான் ட்ரிப்னா என்னன்னா அப்படியே என்ன சொல்றதுன்னா வேர்த்து இல்லை, மழையில் நினைஞ்சு போய் போகிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. Whom did the cricket want to meet? Why? Ant for food and shelter. What would keep him alive? A mouthful of grain and shelter from rain. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஒன்று, நம்ம வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறத விட எக்ஸாமில் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னதான் ஈஸியாக இருந்தாலும் திருப்பி படிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இதை படிச்சுக்கிட்டே இருங்க, வேறு வழி இல்லை. Why do you think ants neither borrow or lend? Because they work hard, plan for their future. அவங்க எதுக்காக வந்து அப்படி சொல்கிறாங்க, ஒரு ஆண்ட் வந்து பாரோவும் பண்ணாது லெண்டும் பண்ணாதுன்னா, ஏன்னா அது எப்போ பார்த்தாலுமே ஒர்க்கிங் ஹார்டாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ஃபியூச்சரை பற்றி பிளான் பண்ணுவாங்க. ஹூ சேஸ் தீஸ் லைன்ஸ் டு பி ஹூம் அண்ட் டு கிரிக்கெட்? ஹூ சேஸ் தீஸ் லைன்ஸ் டு ஹூம் அண்ட் டு கிரிக்கெட்? அடுத்ததா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லைன்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். டக்குன்னு தட் ஐ சாங் டே அண்ட் நைட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து எந்த போயம் அப்படின்னு. ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு கிரிக்கெட்? What was the nature of the cricket? How did you know? Cricket was lazy and silly first, since it had not saved anything for its future. Okay, இதெல்லாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதக்கூடியது.
அடுத்து the ant refused to help the cricket. Why? Because the cricket was lazy and silly. It was not a hard work. எதுக்காக வந்து இதை ஹெல்ப் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அது கேட்கும் போது அது என்ன சொல்லுச்சுன்னா நான் ஜாலியாக வந்து பாடிட்டு இருந்தேன்னு சொன்னேன், நீ எதுக்கு இப்படி சில்லியாக இருந்த, நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல, அப்போ என்னத்துக்கு வந்து என்கிட்ட வந்து உதவி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அது ஹெல்ப் பண்ணுறதை விட்டுருச்சு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்ஸ் none other than இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் கிடையாது. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் தி above line. Borrow and tomorrow. Give more examples of rhyming words from the poem. Bold, cold, ant, grants, rain, grain, gay, say, mice. இதில் வந்து அடுத்து வந்து ரைமிங் ஸ்கீம். லைட், நைட், ஏ ஏ, கே, சே அப்படின்னா பி பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் பாஸ் த வீடியோ. உங்களால் ஃபில் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா இது வந்து தேவையில்லை, ஸோ வீல் ஸ்கிப் இட். நீங்கள் இந்த இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அலிட்ரேஷன் ஆல்ரெடி தெரியும். ரிப்பீட்டிங் சவுண்டு எஸ் எஸ், அப்புறமா வந்து எஸ் எஸ், எஃப் எஃப், ஃபோக்ஸ் அண்ட் ஃபேபிள், அதுக்கப்புறமா வின்டர் வாஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டஃபோர், த கிரிக்கெட் கம்பேர்டு with human beings, some have two. Some crickets have 4 legs and some have 2. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. தட் இஸ் some have 2. ஓகே, அடுத்து cricket and ant are treated like human beings with human qualities throughout the poem. இப்போ பர்சனிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருந்தோம், ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு ஆண்ட்டையோ இல்லை ஒரு இன்செக்ட்டு ஒரு அனிமல் எதையாச்சு ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஆட்ரிபியூட்டோட கம்பேர் பண்ணும்போது தான் we will call it as personification. A silly young, away he set off miserly ant, கஞ்சத்தனமான ant அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பாயிண்டாக வந்து கேட்கலாம். என்ன வந்து ஒரு கிரிக்கெட்டை வந்து ஆத்தர் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க, சில்லி அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ரீஃப்ரைன், for all nature looked gay, for all nature looked gay. Refrain is a word, line, phrase. இது என்னன்னு சொல்லி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். that is repeated within the lines or stanzas of the poem itself. அதாவது refrain is a word, line, phrase that is repeated within the lines or stanzas of the poem. திருப்பி திருப்பி ஒரு ஸ்டான்ஸாக்குள்ளே வந்து அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ அடுத்து பாருங்கள், ஆன்டிதீசிஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. borrow, lend, that I sang day and night. assonanceனா டோர், போர், ஓ சவுண்ட், ஓ அந்த ஒவ்வொல் சவுண்ட்ஸ் தான் வந்துட்டு நம்ம அசோனன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஆனோஃபரா, நாட்ன்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல வந்துட்டு they are pushing a thing. he would, we ants, இது எல்லாமே வந்துட்டு ஆனோஃபோரா கீழே தான் வந்து மூவ் ஆன் ஆகும். கடைசியாக ரிப்பிட்டேஷன், சம் கிரிக்கெட்ஸ் ஆர் சம் ஹாவ் டூ அப்படின்னு சொல்கிறதுல இதில் வந்து ரிப்பிட்டேஷனும் இருக்குது. பட் மெட்டோஃபோரா அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்டோஃபோர் தான் வந்து கொடுத்து ஆகணும், மெட்டோஃபோர். ஸோ இன்னைக்கான போயமில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. So before going into the next poem, I request everyone to like and subscribe to our channel so that it will be so motivating for us. Thank you and see you in another video.